ஹாய். ஹீலிங் தாய்ச்சியினுடைய தொடர் காணொளிகளில் இது வரைக்கும் நம்ம சிங்கிள் விப் வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி அந்த சிங்கிள் விப்னுடைய அடுத்த நிலைக்கு போவோம். வணக்கம், நான் தமிழரசு, தாய்ச்சி பயிற்சியாளர். நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த சிங்கிள் விப், அந்த சிங்கிள் விப்ல இருந்து அடுத்த நிலைக்கு போறது. அந்த அடுத்த நிலைன்றது ரைஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட். அந்த நிலைக்கு பேர். நம்ம அந்த சிங்கிள் விப்ல இருந்தே அந்த நிலைக்கு எப்படி போறதுன்னு பார்ப்போம். கடைசியா நம்ம பண்ணது இந்த கிராஸ்பிங் தி பீகாக் டைல்னு வந்து நின்னோம். அதுல இருந்து சிங்கிள் விப்னுடைய துவக்க நிலைக்கு போனோம். சிங்கிள் விப்னுடைய இறுதி நிலைக்கு வந்தோம். இதுதான் நம்ம கடைசியா வந்து சிங்கிள் விப். இதுல இருந்து ரைஸ் ஹேண்ட் ஸ்டெப் ஃபார்வர்டுன்றது இந்த கை ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகும்பொழுது கால் கொஞ்சமா முன்ன வரணும். இடது கால் எடை முழுக்கும் இடது காலில் இருக்கு. இப்போ இந்த நிலையில இருந்து இந்த பாருங்க, இந்த காலை உங்க பக்கம் இழுத்து முன்னாடி இப்படி வைக்கணும். வச்ச பிறகு இந்த கை ரெண்டும் இப்படி வரணும். சிங்கிள் விப்ல இருக்கும். இந்த கை ஓப்பன். இது ஓப்பன் ஆகும்போது கால் கொஞ்சம் உள்ள வரணும், இடது கால். அதுக்கு பிறகு இந்த வலது காலை இழுத்து இப்படி வைக்கணும். இப்படி வைக்கும்போது கவனிக்கணும், இந்த கால் ஹீல்ல இருக்கணும், டோ தூக்கி இருக்கணும். அதே மாதிரி இந்த கைகள் எல்போ பெண்ட் ஆயிருக்கும், இருக்கக்கூடாது, நீண்டு இருக்கணும். ஒரு இதுவும் பெண்ட் ஆயிருக்கும், இந்த நிலையில இருக்கணும். உடல் நேரா இருக்கணும், தளர்வா அப்படி உட்கார்ந்து இருக்கணும். இன்னொரு முறை இத ஓப்பன். இந்த கால்களை நீங்க கொண்டு வரும்போது கைகளையும் கொண்டு வந்து ஸ்டெப் ஃபார்வர்ட். இப்போ இத ஒரு மூமெண்டா பண்ணும்போது சிங்கிள் விப்ல இருந்து செய்யும் பொழுது இதுதான் raise hands and step forward. இது வரைக்கும் நம்ம இப்போ இதை பழகலாம். இதுக்கு அடுத்த நிலை அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யலாம். நன்றி, வணக்கம்.